Match number 3 between Chennai 126 versus ICC. First over Terence போறதுக்காக ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் அடுத்து அடிச்சிருக்காரு மணி பவர் பிளேவை. ஒரு நல்ல ஒரு ஷாட். இதையும் மிக சிறந்த முறையில் ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க டீம் 126ல இருந்து. நல்ல ஒரு பால் டாட் பால். ரகு கிட்ட அருமையான கீப்பிங். ரன் அவுட் மிஸ் ஆகி ஓவரோட போகுது. நாலான்றது பார்க்கலாம். பவுண்டரி போயிருக்குங்க. இந்த ரன் அவுட் மிஸ் நல்ல ஒரு ஷாட். நல்ல ஒரு ஃபீல்டிங் பா. அண்டர் 21 பிளேயர் அஜித். நல்ல அடுத்த பால் டெரன்ஸ் கிட்ட இருந்து மணி ஆன் ஸ்ட்ரைக். வைட். தேங்க்ஸ் அம்பையர். ரிவர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க பட் கனெக்ட் ஆகல. அகைன் ஒரு டாட் பால். அகைன் ஒரு டாட். இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 1 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் ஐசிசி ஓட ஸ்கோர் எவ்வளோன்றத பார்த்துடலாம். நம்ம 7 நோ லாஸ் விளையாடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஓவர் போறதுக்காக உதயா ஃபர்ஸ்ட் பால் வைட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்லிப்ல போயிருக்கு. இதுக்கடல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அருமையான ஷாட்டுங்க. ஆஃப் சைட் திசையில் அடிச்சிருக்காங்க. பவுண்டரி. நல்ல ஒரு அடி. அகைன் ஒரு அருமையான ஒரு பந்து. மிக சிறந்த ஆடி இருக்காரு. ஒரு ரன் மட்டுமே கிடைச்சிருக்கு. அவரே அவர் ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு டாட். நெட்ஸ்ல விளையாடாதீங்க தம்பி. தம்பி நல்ல ஒரு தடுப்பு. கீப்பர் பிடிக்கிறாரு ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு பால். நல்ல ஒரு ஷாட். கேட்ச். நல்ல ஒரு கேட்ச் ஜப்பான் கிட்ட. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஐசிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். தேர்ட் ஓவர் போகிறதுக்காக ஜோதி வந்திருக்காரு டீம் சென்னை 126க்காக. ரகு ஆன் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு பந்து. அது மிக சிறந்த முறையில் ஆடி இருக்காரு ரகு. இதுக்கடையில் ஒரு ரன் கிடச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பாலா டீம் ஐசிசிக்காக. நல்ல ஒரு தடுப்பாட்டம் ஆடி இருக்காரு. இரண்டா அருமையான ஒரு ஷாட். 2 கால் கொடுத்துட்டாரு. அவருக்கே தெரிஞ்சிச்சு அது ஒரு ரன் தான். நல்ல ஒரு ஷாட் லெக் சைடில் அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு ஃபீல்டிங். இதுக்கடையில் ஒரு குரூஷியல் ரன்னும் ஓடி எடுத்திருக்காங்க டீம் ஐசிசி. இதோட ஓவர் ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 3 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஐசிசியோட ஸ்கோர் 20. ஃபோர்த் ஓவர் போகிறதுக்காக அண்டர் 21 பிளேயர் அஜித். ஃபர்ஸ்ட் பால் மிக சிறந்த முறையில் போயிருக்காரு. அருமையான ஒரு ஷாட். டைரக்ட் டு தி ஃபீல்டர். விக்கெட். லைன் நம்பர் இருக்காருங்க அங்க. அவுட். நல்ல ஒரு கேட்ச். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தி கிரீஸ் ஜான்சன் டீம் ஐசிசிக்காக. அந்த ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. டைரக்ட் பவுண்டரி. அருமையான விக்கெட். அஜித் ஒரு ஸ்கோர் கொடுத்தாலும் நல்ல ஒரு பந்து வீச்சு. நான் வந்தோன்னு ஃபோன் பண்றேன். அருமையான ஒரு ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு கணேஷ். 6ங்க. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஐசிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. ஃபிஃப்த் ஓவர் போடுறதுக்காக ஜோதி டீம் சென்னை 126க்காக.
ஒரு ஷாட்டுக்கான முயற்சி பெருசாக கனெக்ட் ஆகல, பட் இருந்தாலும் லெக் சைடில் போயிருக்கு. பாலாகிட்டு இருந்து இதில் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவிந்த். அருமையான ஒரு ஷாட்டுங்க. 6. அரவிந்த் வந்து தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காரு. ரிவர்ஸ் சென்டர்ல அந்த பால் டாட் எடுத்து ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கையில பட்டு போச்சு பையில. அருமையான ஒரு ஷாட் பாலாகிட்டு லெக் சைடில் போயிருக்கு. ஒரு மிஸ் ஃபீல்டிங் முறையில் ஒரு 4க்கான வாய்ப்பு இருக்குமா? 4 போயிருக்குங்க. மிஸ் ஃபீல்டிங்ல ஒரு 4. ஜோதி நெக்ஸ்ட் பால் ஜோதி கிட்ட இருந்து அகைன் லெக் சைட் டிஸ்ல போயிருக்கு. 1 2 ஒரு ரன் மட்டும். சிவா ஒரு நல்ல த்ரோ அடிச்சிருக்காரு. சிவா ஒரு ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் ஜோதி கிட்ட இருந்து அரவிந்த் ஸ்ட்ரைக். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் டாட் பால். நல்ல ஒரு ட்ரை. டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 5 ஓவர்ஸ் டீம் ஐசிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45, லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். அருமையான ஒரு கேட்ச், ஸ்டாண்ட் அண்ட் டேக்கன். லாரன்ஸ் ஒரு நல்ல ஒரு போலிங்ல பாலாத்தோட விக்கெட் கேட்ச் இந்த முறையில் கொடுத்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்டி, ஒரு ஆல்ரவுண்டர். டீம் ஐசிசிக்காக மனோஜ் களம் இறங்கியிருக்காரு. டொரன்ஸ் கிட்ட இருந்து அடுத்த பால், லாஸ்ட் பால் ஒரு அருமையான ஒரு விக்கெட் எடுத்தார் டொரன்ஸ். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா? அருமையான ஒரு சென்சிபிள் ஆடி இருக்காரு. ஒரு ரன் மட்டும். மனோஜ் வந்து ரெண்டாவது நல்ல ஒரு பால் டொரன்ஸ் கிட்ட இருந்து டாட் பால். அருமையான ஒரு ஷாட், ஒரு மேக்ஸிமம் இருக்குமான்னு பார்க்கலாம். பட் கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. இதுக்கடையில ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 6 தான் எல்லாம் நினைச்சோம். ஆனா அது நெக்ஸ்ட் பால் டொரன்ஸ் கிட்ட இருந்து மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு பந்து ஷாட்டுக்கான முயற்சி, பட் டாட் பால். டாட் எடுக்க முடியும் சொல்லி டாட் எடுத்திருக்கார் டரத். வைட் அம்பையர்ஸ் கால். நன்றி நடுவர். நல்ல ஒரு கேப்ல போயிருக்கு. இந்த ஒரு ரன்னோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 6 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஐசிசியோட ஸ்கோர் எவ்வளோன்றது பார்த்துக்கலாம். முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. 7th ஓவர் போகிறதுக்காக உதயா. டீம் சென்னை 126க்காக மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக். தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். நிக்க வச்சு போட்டுருக்கார் ஜப்பான். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் த கிரீஸ் கார்த்திக். டாஸை மிஸ் பண்ணிருக்காரு. ரன் அவுட் ஆன வாய்ப்பு இல்ல. பண்ண முடியாம அவரும் கீழே விழுந்து அருமையான ஒரு ஷாட், ஒரு ஃபுல் பிக் பண்ணிருக்காரு. 6 இருக்குமா? அவுட். டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். ஒரு டைம் தான் விடுவான், ரெண்டாவது டைம் விட மாட்டேன்னு. நல்ல ஒரு தடுப்பாட்டம், ஒரு டபுளுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். புஷ் பண்றாங்க. இல்ல, மிஸ் ஃபீல்டிங் இந்த முறையில் ஓவர் முறையில் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். தடுப்பு அருமையான வைட். ஒரு ஆஃப் பிட் ஷாட். கேட்ச்க்கான முயற்சி, ஆனால் பெருசாக கிடைக்கல. இதுக்கெல்லாம் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 7 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் ஐசிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா 121 பிளேயர் தூக்கி அடிச்சிருக்காரு. பெருசாக ஷாட் கனெக்ட் ஆகல. கேப்ல ஒன்று இருக்கு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங் முறையில் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் ஐசிசி. நெக்ஸ்ட் பால் அஜித் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஷாட், கேப்ல போயிருக்கு. சிவா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்க சேவ் பண்ணிருக்காங்க சிவா. மறுபடியும் ஒரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் லெக் சைடுல. ஒன்றா இரண்டா ட்ரை பண்றாங்க. அம்பையர் கால் அவுட். நல்ல ஒரு ரன் அவுட் அஜித் கிட்ட இருந்துங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். கீப்பர் நல்ல ஒரு பந்து அஜித் கிட்ட இருந்து டாட் பால். ஒன்றா இரண்டா நல்ல ஒரு
ஃபீல்டிங் சுதீப் கிட்ட இருந்து இது கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அருமையான ஒரு பால், டாட் பால் ஓட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 8 overs கம்ப்ளீஷன் டீம் ஐசிசி ஓட ஸ்கோர் 61-62 அடிச்சா டீம் சென்னை 126 வெற்றி. கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் பால் பாலாஜி கிட்ட இருந்து மிக சிறந்த முறையில் ஆடி இருக்காரு சிவா. இது கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் சென்னை 126. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சரத் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. ஒரு 4 கடை வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங் அங்க ஒரு ஜான்சா கிட்ட. இது கடையில் ஒரு 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க டீம் 126. நெக்ஸ்ட் பால் பாலாஜி கிட்ட இருந்து சரத் ஆன் ஸ்ட்ரைக். லெக் பைஸ் என்ற முறையில் போயிருக்கு. லெக் பைஸ் இது கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரிவேஸ்க்கான முயற்சி பட் கனெக்ட் ஆகல. டாட் பால். அகைன் ஒரு ரிவேஸ், ஒரு மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. பவுண்டரியா இருக்கும். அப்புறம் பவுண்டரி. White +1. நல்ல ஒரு பந்து வீச்சு. அகைன் ஒரு டாட் பால். இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 1 over கம்ப்ளீஷன் டீம் 126 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 no loss. செகண்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்காக மனோஜ் டீம் ஐசிசிக்காக, சிவா டீம் சென்னை 126க்காக இருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சு மனோஜ். டாட் பால். நல்ல ஒரு பால் மனோஜ் கிட்ட இருந்து. ஆனா அது ஒரு ரன் மட்டும் தான். அருமையான ஒரு ஷாட் சாரதி கிட்ட இருந்து. 6. மிகப்பெரிய ஒரு 6, எதிர்பார்க்காத ஒரு 6. நெக்ஸ்ட் பால் மனோஜ் கிட்ட இருந்து. அகைன் ஒரு ஷாட். 4 பவுண்டரி கொடுத்துருக்காங்க லைன் அம்பையர். ஓகே, நடுவர் அவர்களே நல்ல ஒரு பேட். நெக்ஸ்ட் பால் மனோஜ் கிட்ட இருந்து சரத் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு வேஸ் திரும்பி இருக்காரு பட் கனெக்ட் ஆகல. டாட் பால். நல்ல ஒரு பந்து வீச்சு. அருமையான ஒரு ஷாட். மறுபடியும் ஒரு கேப்ல போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் ஆக பாலாஜி கிட்ட. இது கட்ல ஒரு 2 ரன் புஷ் பண்ணி எடுக்கிறாங்க டீம் சென்னை 126. இந்த 2 ரன்ஸோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 overs கம்ப்ளீஷன் டீம் சென்னை 126 ஸ்கோர் 23 no loss. 36 balls 39 runs அடிச்சா டீம் சென்னை 126 வெற்றி. அதை தடுப்பாங்களா டீம் ஐசிசி பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஓவர் போறதுக்காக டீம் ஐசிசிக்காக ஐசிசிலேருந்து மணி வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட் சிவா கிட்ட இருந்து. டெலிவரி போட்டிருக்காரு சிவா. நல்ல முறை தடுத்தாடி 2 ஓட்டங்கள். அருமையான ஷாட். எக்ஸ்ட்ரா கேஸ்ல சரியான அடிங்க அது. ஆனா ஒரு ஓட்டம் மட்டுமே. கார்த்திக் ஒரு அற்புதமான ஃபீல்டிங். அகைன் சேம் கேப்ல போயிருக்கு. 2 ரன் புஷ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். புஷ் பண்றாங்க. கால் நாட் அவுட். வேற மாதிரி சொல்ற மாதிரி இடம். தயவுசெய்து மூவ் பண்றீங்க. தேங்க்யூ. ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஆனா அது மட்டையில் படாவிட்டால் சென்சிபிளா ஆடிட்டு இருக்காங்க சிவா டீம் சென்னை 126க்காக. ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஒரு ஓட்டங்கள் மட்டும். நல்ல ஒரு வைட் யாக்கர்ல போட்டுருக்காங்க. அதையும் நல்ல சிறந்த முறையில் ஆடி இருக்காரு சரத். சரியா படவில்லை. கடையில் ஒரு ரன் கிடைச்சிருக்கு டீம் 126க்கு. 30 balls 30 runs அடிச்சா டீம் சென்னை 126 வெற்றி. பார்க்கலாம் யார் வெற்றி பெற போறாங்கன்றது. ஃபோர்த் ஓவர் போறதுக்காக கண்ணு திரும்பி இருக்காங்க பட் கனெக்ட் ஆகல. ஒரு டாட் பால். நல்ல ஒரு ஷாட் சிவா கிட்ட இருந்து. அவுட். நல்ல கேட்ச் அங்க மனோஜ் கிட்ட. நெக்ஸ்ட் பால் கண்ணுகிட்ட இருந்து.
அவரே மிஸ் பண்ணிட்டார் bowling போட்டு. ஒரு அருமையான ஒரு பால் டாட் பால். அதுக்குள்ள ஒரு பை சென்ற முறையில் ஒரு நோடி எடுத்துட்டாங்க டீம் சென்னை 126. நல்ல ஒரு ஷாட் சரத்துக்கிட்ட இருந்து 6. நன்றி நடுவர் அவர்களே, நல்ல ஒரு ஷாட் சரத். ஓ நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு ஃபீல்டிங், கேட்ச் மிஸ்ஸிங். இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 4 overs கம்ப்ளீஷன் டீம் 126 ஓட ஸ்கோர் எவ்வளவுன்றது பார்த்தலாம். நம்ம 40 லாஸ் ஆஃப் 1 wicket. 5th ஓவர் போறதுக்காக பாலாஜி டீம் ஐசிசிக்காக, சென்னை 126க்காக ஸ்ட்ரைக்ல சரத், நான் ஸ்ட்ரைக்ல ராஜேஷ். ஒரு அருமையான ஒரு பால் டாட் பால். 23 balls 22 runs அடிச்சா டீம் 126 வெற்றி. அடுத்த பால் பாலாஜி கிட்ட இருந்து அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் கேப்ல போயிருக்கு. ஒரு 4க்கான முயற்சியா இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல 2 ரன்கள் மட்டும். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஷாட் டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். சரத் தன்னுடைய கேட்ச் என்ற முறையில் கொடுத்து விக்கெட் வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால் பாலாஜி கிட்ட இருந்து கம்பெனி மிஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் மனோஜ் கிட்ட இருந்து 1 ரன் மட்டும். தினேஷ் நல்ல ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 5 overs கம்ப்ளீஷன் டீம் 126 ஸ்கோர். 5 ஓவர் முடிவில் அணி 43 லாஸ் ஆஃப் 2 wickets. கொஞ்சம் அப்படியே. நெக்ஸ்ட் பால் ரன் அவுட் ஆன்றது பார்க்கலாம். அவுட், விக்கெட். தேங்க் யூ அம்பையர். நல்ல நெக்ஸ்ட் பால் மனோஜ் கிட்ட இருந்து 17 பாலுக்கு 19 ரன் அடிச்சா டீம் 126 வெற்றி. ராஜேஷ் சிறந்த முறையில் ஆடி இருக்காரு. கேப்ல ஆடி இருக்காரு. ஒரு ரன் மட்டும். நல்ல ஃபீல்டிங் ஜான்சன் கிட்ட இருந்து அருமையான ஆடி இருக்காங்க. சூப்பரா ஆடி இருக்காரு. நல்ல ஒரு ஷாட் சதீஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு டிரைவ். 1 ரன் மட்டும். ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு டாட் கட்சிருக்கு. நல்ல ஒரு பந்து வீச்சு. மேட்ச் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. 12 பாலுக்கு 16 ரன் அடிச்சா டீம் 126 வெற்றி. அதை தடுப்பாங்களா டீம் ஐசிசின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். 7th ஓவர் போகிறதுக்காக மணி வந்திருக்காரு டீம் ஐசிசிக்காக. டாப் பேஜ் ஆயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். கேட்ச், ஜான்சன் நல்ல ஒரு கேட்ச். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தி கிரீஸ் பிரகாஷ். ஃபுல் டாஸ் பால தூக்கி அடிச்சிருக்காரு. அகைன் டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். எதிர்பார்க்காத டைம்ல மணி வந்து மேட்சை மாத்தி கொடுத்திருக்காரு. அருமையான ஒரு ஷாட் தூக்கி அடிச்சிருக்காங்க. விக்கெட், ஹாட்ரிக். டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் மணி. இந்த இடத்துல வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து மேட்சை மாத்தி கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட், பவுண்டரி. அருமையான ஒரு ஷாட். ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு பந்து. ஒரு ரன்னோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ரன் மட்டும். ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 7 over கம்ப்ளீஷன் டீம் சென்னை 126 ஓட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 52. 6 பாலுக்கு 10 ரன் அடிச்சா வெற்றிங்க டீம் 126. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கண்ணு. ஃபர்ஸ்ட் பால் வைட். 6 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். அடிச்சா டீம் சென்னை 126 வெற்றி.
நல்ல ஒரு ரன்னிங், ஒரு குரூஷியலா ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரன் மட்டும். அருமையான ஒரு பால், அருமையான ஒரு ஒரு crucial ஒரு வச்சு கண்ணுகிட்ட இருந்து யார்கார் போட்டு 4 பாலுக்கு 9 ரன் அடிச்சா டீம் 126 வெற்றி. மட்டும்தாங்க. 4 balls 7 runs அடிச்சா டீம் 126 வெற்றி. கண்டுகிட்டு இருந்த அடுத்த பால் அருமையான ஒரு ஷாட் லெக் சைட்ல போயிருக்கு. அருமையான ஒரு ஃபீல்டிங், கேட்ச மிஸ் பண்ணி அது 2 ரன்னா 3 2 ரன்கள். 2 ரன் எடுத்திருக்காங்க. 3 பாலுக்கு 5 ரன் அடிச்சா வெற்றி. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. ஃபீல்டிங் பாலாஜி கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு 2 பால் 4. பாலாஜி. அருமையான ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. 4ங்க. வெற்றி பெற்றிருக்காங்க டீம் 126. இந்த ஒரு